கட்ட பிரகாரமாக சமயப்படும். எதிராக தீய சக்தி இயேசுவின் நாமத்தால் சுட்டரிக்கப்படும். செய்வதையும் வாய்க்காமல் பண்ணமைக்காக என்று விடுதலை செய்யும். இயேசு நாமத்தை கேட்கிற நாமத்தால் தானே. ஆமென். எண்ணி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன். ரட்சகர் இயேசு பூமியில் பிறந்தார் என்னை காத்திடவே. அல்லேலூயா. ரட்சகர் இயேசு பூமியில் பிறந்தார் நம்மை காத்திடவே. எண்ணி எண்ணி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன். ரட்சகர் இயேசு பூமியில் பிறந்தார் என்னை காத்திடவே. ரட்சகர் இயேசு பூமியில் பிறந்தார் என்னை காத்திடவே. பன்னீரோடு நான் நடக்கையிலே பணிவோடு என்னை விசாரித்தேன். பன்னீரோடு நான் நடக்கையிலே பணிவோடு என்னை விசாரித்தேன். கலங்காதே என்று சொல்லி காலமெல்லாம் சுமக்கின்றேன். கலங்காதே என்று சொல்லி காலமெல்லாம் சுமக்கின்றேன். எண்ணி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன். ரட்சகர் இயேசு பூமியில் பிறந்தார் என்னை காத்திடவே. கர்த்தரின் கிருபை நினைக்கின்றேன், ஆவியில் அதனால் ஜெபிக்கின்றேன். கர்த்தரின் கிருபை நினைக்கின்றேன், ஆவியில் அதனால் ஜெபிக்கின்றேன். சத்திய வசனம் எனக்கு தந்து நித்தம் என்னை நடத்துகிறேன். சத்திய வசனம் எனக்கு தந்து நித்தம் என்னை நடத்துகிறேன். எண்ணி எண்ணி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன். ரட்சகர் இயேசு பூமியில் பிறந்தார் என்னை காத்திடவே. அல்லேலூயா. ரட்சகர் இயேசு பூமியில் பிறந்தார் நம்மை காத்திடவே. கழுகு போல பெலனடைந்து கர்த்தருக்காக எழும்பிடுவோம். கழுகு போல பெலனடைந்து கர்த்தருக்காக எழும்பிடுவோம். அரிக்கலமான தேவனிலே அன்பே எனது ஆறுகிறேன். அரிக்கலமான தேவனிலே அன்பே எனது ஆறுகிறேன். எண்ணி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன். ரட்சகர் இயேசு பூமியில் பிறந்தார் நம்மை காத்திடவே. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணீரோடு நான் நடக்கையில நம்மை கண்ணீரோடு விசாரிக்கிற தேவன். அதை கலங்காதே திகையாதே, நான் என்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அவர் கிருபை நினைக்கிறோம், நினைத்து நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாட்கள் எல்லாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிற நாட்கள். கழுதை போல நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக எழுதி பிரகாசிப்போம். அனைவருக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம். அல்லேலூயா. அதிசாலமான தூரமான யங்கரமான நிஷாலமான தூரமான நீக்காயம் யங்கரமான சபங்கரம் எதிராக எழுப்புகிற தீய சக்தி இயேசுவின் நாமத்தால் சுட்டரிக்கப்படும். விடுதலை கொடுங்கப்பா. மரித்தவனும் பாதாளத்தில் இருக்கிறவனும் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. நானே அண்ணவரே அப்பா, அநேக பிள்ளைகள் மரித்தவர்கள் போல இருக்கிறாங்க. லட்சம் அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். பாதாளம் பிரச்சனை துதிக்க முடியல. உலக பாரத்தினால் அநேக கட்டணம் இருக்கிறார். அது சொல்ல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்தது நீ கலந்து தவிக்காது, கழுவு போல நான் உனக்கு பலனை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறேன். அல்லேலூயா. என் முகம் உனக்கு இலகுவாய் இருக்கும் என்று சொல்கிறேன். கர்த்தரை துதிப்பது, ஆராதிப்பது, தேசத்துக்காக ஜெபிப்பது நமக்கு உலகமான காரணம்.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யம்பர ஷபகலமன வீரமன யம்பர காற்றை கடலில் தேவன் அகற்றுகிறவராக இருக்கிறார். அநேக பிள்ளைகள் இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது பெரிய காரியங்களை செய்கிறவராக மழை காற்று எல்லாம் தட்டைக்கு கொண்ட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பஞ்சத்தை அல்லேலூயா இல்லாமலே செய்வார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அறிவில்லாத ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சித்தம் ஒரு சமுத்திரம் தொடங்கி அது சமுத்திரம் வரைக்கும் நானே ஆளுகை செய்வேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. யூஷால மன வீரமன ரியாங்கர மன நிக்கர மன வீரமான ரியாங்கர மன ஷபக்கரவன் சாசானம் வெக்கப்பட்டு ஓடிக்கப்பட்டான். அவன் விட்டுற பொழியில அவனே விழுந்துடும். பண்டிகை நாள பிள்ளைகள் அனுசரிக்கட்டும், சந்தோஷமும் சமாதானமும் பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும். இயேசு நாமத்தை கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமாம். வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டானவரே. அந்த விளைச்சல்ல துக்கத்துல உயரத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருக்கட்டும். என்னென்ன காரியத்தோடு சமூகத்தில் இருக்கிறார்களோ இப்போது அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்த ஆசீர்வதிக்கப்பா. இயேசு நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிய நாம் பாக்கியம் பெற்றுள்ள இருக்கிறோம். இயேசுவை இரட்சகராய் அவரை நம்முடைய பாதுகாவலராய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு என்னவா இருக்கிறார் நமக்கு என்பதை பார்க்கும்போது யோவான் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 6வது அதிகாரம் 35 வாசி. 6வது அதிகாரம் 35வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? என்ன சொல்றாரு? ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இங்க என்ன சொல்றாரு? அவர் என்ன வாக்குறாரா? நமக்கு ஜீவ அப்பமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள ஒரு உணவு. ஜீவ அப்பம்னு என்ன சொல்றதுன்னா, அந்த அப்பத்துக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்குது. உயிர் இருக்குது எப்பவுமே கெட்டு போகாது இல்லைங்களா? உயிர் இல்லாத கெட்டு போயிடும். இப்போ அவர் உயிர் இருக்குது அந்த அப்பத்துக்குன்னா அது கெடாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அப்போ அந்த அப்பம் எது? அவருடைய வார்த்தை. ஜீவ அப்பம் நானே, உயிருள்ள உணவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ 48வது வசனத்தை பாருங்க. அதுல சொல்ற ஜீவ அப்பம் ஞானி. இப்ப இந்த ஜீவ அப்பத்தை பத்தி நான் பார்க்கணும். 51 பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இதை பாருங்க, இது ரொம்ப அருமையான ஒரு வசனம். நான் கொடுக்கும் அப்பம், நான் கொடுக்கும் உணவு, அது என்ன உணவு? உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. உலகத்தில் வாழணும், ஒருவன் பிழைத்திருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டானா, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்முக்கு போறவங்க,
இந்த வாக்கிங் போகிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சொத்துக்கத்தாழ சாறு குடிக்கிறது, அது இல்லையா. இந்த ஜிம்முக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, மாட்டு சூப் வாங்கி குடிக்கிறது, அது இல்லையா. இதில் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ இதாக செய்ய மாட்டாங்க. அந்த இதுக்கு இருந்தால் அப்படி இருந்தால் தான் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு 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 வழிமுறை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை போல நீங்கள் இந்த உலகத்தில் நல்ல சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு பொருளை சாப்பிடணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே, அவருடைய கறி, அவருடைய சதை, இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க உலகத்துல ஜெயமான வாழ்க்கை வாழலாம். புரிஞ்சுங்களா நான் சொல்றது? ஓடணும்னாக்கா வெயிட் ஏறணும்னா என்ன சொல்லுவாங்க, பச்சை பழம் சாப்பிட்டு போனால் வெயிட் ஏறிடணுமா. அப்போ அந்த பச்சை பழம் சாப்பிட்டா ஏதோ ரியாக்ஷன் இருக்குது, அதில் அந்த வெயிட் ஏறுறதில்லை. அது மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு வரும், மாட்டு சூப்பு குடிச்சாலும் ஏதோ ரியாக்ஷன் இருக்குது அதில். அப்படி தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை போல நீங்கள் ஆண்டுடைய மாம்சத்தை உட்கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள பயங்கரமான ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் ஜெயமான வாழ்க்கை ஜீவன். அதான் சொல்ல பாருங்க, உலகத்தின் ஜீவனுக்காக, ஜீவன் நாங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு நான் கொடுக்கும் என் மாம்சமே. ரொம்ப அருமையான வசனம், அது தியானிக்கணும். நீங்கள் எதுக்கு திருவிருந்து வாங்க சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம்னாக்க புரிஞ்சுக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா சண்டே வருவாங்க, திருவிருந்து வாங்க மாட்டாங்க, அடுத்த மாதம் வாங்கிக்கலாம். நீ சரியான டயட் சாப்பிடாத மாதிரி, அது எப்படி பட்னி இருந்தால் இழைச்சி போயிடுவியோ அந்த மாதிரி ஏசப்போடைய மாம்சத்தை சரியான நாளில் நீ சாப்பிடலைன்னா உனக்கு ஜீவனில் பிரச்சனை வந்துடும், வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும். அது இல்லையா? அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஏசப்பா மாம்சம் நமக்கு கொடுக்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாம்சத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது. நீ விசுவாசத்தோட இது ஏசப்பா எனக்கு கொடுக்குற அவருடைய மாம்சம், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட எனக்காக பிச்சு எடுக்கப்பட்ட சரீரம், எனக்காக பாடுகளை சகித்து கொண்ட அந்த சரீரம் அப்படின்னு நீங்கள் நினச்சி சாப்பிட்டீங்கன்னா மரண பரியந்தம் நினைவு கூறுன்றார். அது எப்படிவா? சாவர வரைக்கும் நீ அதை நினைக்கணும். இன்னைக்கு நாளே இல்லை, அது இல்லையா? நீ உயிர் வாழ்கிற நாளெல்லாம் என்ன செய்யணும்? நீ அதை நினைக்கணும். நினச்சி பார்த்தா தான் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வெற்றியான வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. யார் ஜெயம் கொள்கிறானோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன், அவனை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லும். யார? இந்த உலகத்தில் ஏசப்பாவுடைய மாம்சத்தை உட்கொள்ளுகிறவனை. நான் கொடுக்கும் மாம்சமே அப்படின்னு சொல்ற, நான் கொடுக்கும் என் மாம்சம்னார்ல, அந்த மாம்சத்தை யார் உட்கொள்ளுகிறார்களோ அவங்க எங்கே போயிடுவாங்க? பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஒரு அல்லது இல்லைங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறேன். நீங்கள் இன்னொரு வசனம் இது பாருங்க, யோவான் புத்தகத்தில் 8வது அதிகாரம் அதில் 12வது வசனம் பாருங்க. இப்போ என்ன சொல்றாரு பாருங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். எல்லாம் ஜீவ ஒளி. அல்லேலூயா. அது உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கிற மாம்சம். அது உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கிற மாம்சம். இங்க ஒளி எப்படிப்பட்ட ஒளி? ஜீவ ஒளி, உயிருள்ள ஒளி. இப்ப இந்த ஒளிலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில் இருக்க சூரியனுக்கு இருக்க ஒளி இருக்கும், சூரியன் மறைஞ்சிச்சுன்னா ஒளி போயிடும். நம்ம தான் ஒளி ஏற்றுக்கணும் வீட்டில். அல்ல இல்லையா? ஆனால் வீட்டில் என்ன போடுவாங்க? லைட் போடுவாங்க. லைட்னா என்னது? ஒளி. அல்ல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒளி ஏற்படுத்து, இருட்டாயிடுச்சு. அப்போ நம்ம இயற்கையாக கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியதாகுது? ஆர்டிஃபிஷியலாக ஒளி ஏற்படுத்தி வச்சுக்க வேண்டியதாகுது நைட்டில்.
இல்லைன்னா அந்த ஒளி போயிடுச்சுன்னா ஒரு ஊரில் சில ஊரில் பார்த்தீங்கன்னா தண்ணியிலலாம் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக கரண்ட்டே இல்லை. அவங்க எங்கே நைட்டில் என்னத்தை பார்ப்பாங்க? அதுவும் எங்கே இருக்கிறாங்க? தண்ணியில் இருக்கிறாங்க. ஒரு மாடிக்குள்ளே தண்ணி ஆகிடுது, ஒரு மாடியில் பாதியில் வந்து தண்ணி வந்துக்குது. கடைக்கு போய் வத்தி வாங்கிட்டு வர முடியாது. வத்தியை வாங்கிட்டு வந்தாலும் மேட்ச் பாக்ஸ் வந்து ஈரமாகிடுச்சுன்னு அது கொளுத்த முடியாது. சார்ஜ் கரண்ட்டு கிடையாது. சார்ஜ் அது என்ன சொல்கிறது, செல்லை வந்து சார்ஜ் பண்ணி அதை டார்ச் அடிக்க முடியாது. இப்படி இருந்தால் என்ன இப்படி இருந்திருப்பாங்க? யோசித்து பாருங்கள். நைட்டெல்லாம் இருளில் தான் இருந்திருக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அவங்க ஒளி கிடையாது, அது ஜீவ ஒளி கிடையாது, அது அணைகிற ஒளி. ஆனால் ஏசப்பா கிட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒளியார், ஜீவ ஒளியார். அல்ல இல்லையா? திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறது கேளுங்க. 12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி சொல்ல பாருங்க, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அவன் அணைந்திருப்பான். அவன் இருளில் நடக்கிறாம தடுமாறி நடக்க மாட்டான், நல்லா ஃப்ராங்காக நடப்பான். ஏன் நடப்பான்னா அவனுக்கு வெளிச்சம் இருக்குது, பார்த்து நடந்து போயினே இருப்போம். பள்ளம் மேடுனா கூட நைட்டில் போயிட்டா எங்கே பள்ளங்குது என்ன தெரியுது அப்படின்னு என்ன செய்யும், பயந்து 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 போகணும். பயப்படவே மாட்டீங்க வாழ்க்கையில். ஏசப்பாவை நீங்கள் ஏசப்பாவை மாதிரி ஏற்றுக்கினீங்கன்னா, அவருடைய வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த பைபிளில் இருக்கிற வார்த்தையை அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒளி வந்துடும்? ஜீவ ஒளி. அது இல்லையா? இரவில் கூட நீங்கள் தடமாற மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். முதல்ல சொல்கிறாரு, அப்பத்தை மாம்சத்தை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு என்ன செய்வேன், நான் உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்குற என் மாம்சமேன்றாரு. இங்கே என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? ஜீவ ஒளியாக இருக்கிறேன். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், உலகத்துக்கே நான் ஒளியாக இருக்கிறேன். அல்ல இல்லையா? வெளிச்சமே அவர் தாங்க, ஜோதியே அவர் தாங்க, அணையாத தீபம் அவர் தாங்க. ஏன்னா அவர் தான் வாழ்க்கையில் நமக்கு ஜீவ ஒளியாக இருக்கிறார், உயிருள்ள ஒளியாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நீ யோவான் 10 பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதும்போது முடியாது. யோவான் 10 யோவான் 10 7வது வசனத்தை வாசியும். அதில் என்ன சொல்ற? ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வாட்டி சொல்றேன், 2 வாட்டி சொல்றேன், மெய்யாகவே மெய்யாகவே. அப்படியா உறுதியாக சொல்றேன். சொல்றதை பாருங்க, என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்ல இல்லையா? அப்போ ஆண்டு என்னது 7வது வசனமோ 9வது நீ வாசிச்சு போகணும். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்கள் நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே 9வது வசனத்தில் நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில வாசல், வீட்டுக்கு வாசல் வச்சிருக்கிறாங்க, வாசல் உள்ளதான் போறாங்க. ஆனா வாசல் உள்ள போனா என்ன இல்லை, அவங்களுக்கு தேடுறது கிடைக்கல, தேடுறது கிடைக்கல. ஒரு பெரிய கடவுள்ல ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோருக்குள்ள போறீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே போகிறீங்க, அந்த பொருளை அங்கே போய் ஏதோ குறிப்பிட்ட பொருளை வாங்கணும்னு நினைக்க போகிறீங்க. தேடுன்னு கேட்டு என்ன செய்வாங்க? அப்புறம் அங்கே இருக்கிற சேல்ஸ்மேனை கேட்டால் சொல்லி, இல்லைங்க அது இங்கே இல்லைங்க, இன்னைக்கு நம்மகிட்ட வரலை அப்படின்னும். அவ்வளோ நேரம் தேடி இருப்பீங்க. சரி கிடைக்கல, வேற எங்கன்னா இருக்குமோ வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ்மேனை கேட்டாலும் சொல்லுவான், அது வரலைங்க இங்கே அப்படின்னும். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. அப்போ தேடுனதுல என்ன ஆயிடுச்சு? வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் இங்கே அப்படி சொல்லலை பாருங்கள் வசனம். 9வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நானே வாசல், என் வழியாக ஒரு உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அது இல்லையா? நிறைய ஆடுகளுக்கு மேய்தான் போது,
புல்லு கிடைக்க மாட்டேங்குது, மேய்ச்சல் கிடைக்கல, போய் போஸ்டையும் பிளாஸ்டிக்கையும் சாப்பிட்டு வர வேண்டியது. அது இல்லையா, பிளாஸ்டிக் கேரி பாக்கி அது எது சாப்பிட்டு வந்து ஆடு வாழ வேண்டியது. ஏன்னா அதுக்கு மேய்ச்சல் கிடைக்கல, புல்லு கிடைக்கல. ஏன்னா அதுக்கு யாரும் இல்லை, மேய்ப்பன் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு சரியான வாசல் வழியாக உள்ள போல. அதை போல ஏசப்பா வந்து அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அந்த வழியாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் எதை கண்டடையலாம்? மேய்ச்சலை கண்டடையலாம். அது இல்லையா, அவர் சொல்ற ஆடுகளுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? வாசலாக இருக்கிறேன் இல்லைங்களா? வாசல்னா என்ன அர்த்தம்? உள்ள ஒரு பில்டிங் உள்ள போகணுன்னா என்ன செய்யணும்? ஒரு வாசல் இருந்தால் உள்ளே போக முடியும். சுற்றி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எப்படி வாசல் உள்ளே போக முடியும்? போக முடியாது. வாசல் வைப்பாங்க இல்லையா, வீட்டுக்கு வாசல் கதவு வேணுவாங்க இல்லையா? அது அதாவது என்ட்ரன்ஸ் பில்டிங், அதாவது ஒரு ஒரு பில்டிங் இருந்தால் அதுக்கு என்ன வைக்கணும்? அது என்ட்ரன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், அது வாசல். ஆனால் அதே பைபிளில் நீங்கள் இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு? ஐ ஆம் த டோர் ஆஃப் த ஷீப்ன்றார். இங்கே வாசல் சொல்ல, என்ட்ரன்ஸ்ன்னு சொல்ல, இங்கே கதவா சொல்கிறார். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க. என்ட்ரன்ஸுக்கும் டோருக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே என்ட்ரன்ஸ்ன்றார், வாசல்ன்றாரு. இங்கே பார்த்தா டோர்ன்றார். ஏன் வாசல் வச்சா அதுக்கு என்ன விற்பாங்க? வாசல் வழியா உள்ள போனீங்கன்னா மேய்ச்சலை கண்டடைவார். ஏசப்பாக்குள்ள நுழைஞ்சினா, ஏசப்பாக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளும் வாய்க்கும், ஒன்றும் தடைபடாது. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாகவே அவர் செய்வார். நீ நிம்மதியாக சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடியும், திருப்தியாக வாழ முடியும். இன்னைக்கு மனுஷனுக்கு திருப்தி இல்லை. ஒன்று. ரெண்டாவது, டோர்ன்ற டோரியம் போடுறாங்க. ஏன் கதவு போடுறாங்க? பாதுகாப்பு. அல்லேலூயா. ஏசப்பா நமக்கு என்னவா இருக்கிறாரு? வாசலாகவும் இருக்கிறாரு, பாதுகாப்பாகவும் இருக்கிறார், டோராகவும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே போக திறந்துன்னு போகலாம், திரும்ப போனோடனே வீட்டை பத்திரமா கூட்டிகிட்டு போகலாம். கதவு இல்லைனாக்கா என்ன ஆகும்? திருட தான் உள்ள வந்து வந்துடுவோம். விசுவாசம் உள்ள வராதபடி அவருக்கு நமக்கு நம்ம ஆகிறாரு, செக்யூரிட்டியாக இருக்கிறார், பாதுகாவலர், ரட்சகராக இருக்கிறார், டோரா இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு? ஷீப்புக்கு. எதுக்கு? ஆடுக்கு. நமக்கெல்லாம் அவர் தாங்க பாதுகாப்பு, நமக்கு அவர் தாங்க வழி. அந்த வாசல், அந்த வார்த்தை வழியாக நீ நுழைஞ்சி நீ உலகத்தில் நீ வாழ ஆரம்பிச்சிட்டினாலே நீ உள்ளே போய் எல்லா மேய்ச்சலும் கண்டடைஞ்சிருவ. ரெண்டாவது, அவர் தான் உனக்கு என்ன ஆகிறாரு? செக்யூரிட்டியாக இருக்கிறார், ரட்சகராக இருக்கிறார், பாதுகாவலராக இருக்கிறார், டோராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது அவர் நமக்குள்ளே இருந்துட்டார்னா, அவருக்குள்ளே வந்துட்டா உனக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், எந்த தீங்கும் அணுகாது. அதே 11-15 வாசி பாருங்களேன். 11லேருந்து 15 வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வது அதிகாரத்தில் 11, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். என்ன வாங்குறாரா? நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். மேய்ப்பன் இருக்கிறான், ஆனால் நல்ல மேய்ப்பனாக இருக்கணும் இல்லை? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள்லாம் கட்டுறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாதுகாப்புக்கு வாட்ச்மேன்லாம் வைப்பாங்க. பெரிய பெரிய வீடு கட்டுறவங்களாம் நம்ம இந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த கம்பி, சிமெண்ட்டு, கல், மண் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யாரும் நைட்டு எதனா எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? பாதுகாப்பு. கடைசியில் அந்த வாட்ச்மேனே என்னவா இருப்பான்? அவனே காசை வாங்கின்னு எடுத்து போவாங்க. அப்படிலாங்கிறாங்களே. அது இல்லையா? அப்போது ஒரு ஆடுகளுக்கு மேய்ப்பன் அனுப்பிச்சா அந்த மேய்ப்பன் எப்படிப்பட்ட நல்லவனாக இருக்கணும். இல்லைன்னா ஆடு திருடனுக்கு என்ன பண்ணுவான்? இடம் கொடுத்துருவான். ஏய், நீ ஆடை தூக்கி போ, நான் போய் எதுமாட்டி சொல்கிறேன், ஆடு காண போச்சியா, நான் தேடிட்டு தான் இருந்தேன், நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படிலாம் சொல்கிறாங்கலாம் கூட இருக்கிறாங்கல்ல. அல்ல இல்லையா? அப்போ மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பன்? நல்ல மேய்ப்பன். அதான் அங்கே வார்த்தை, நானே நல்ல மேய்ப்பன். அல்ல இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்றார் நம்மளை பார்த்து? ஐ ஆம் த குட் ஷெப்பர்டு. அல்ல இல்லையா? நான் தான் உனக்கு நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் உயிரை கொடுக்கும்.
ஆடுகளுக்காக என்ன கொடுப்போம்? உயிரை கொடுப்போம். அதே மாதிரி ஏசப்பா நமக்காக என்ன கொடுத்தாரு? உயிரையே கொடுத்துருக்கிறார். நம்ம நல்லவங்களா இருந்ததுனால உயிர் கொடுத்தாரா? இல்லை. கெட்டவங்களா இருக்கும்போது நமக்காக அவர் உயிரையே கொடுத்தார். அது இல்லையா? இன்றைக்கும் நம்மளா ரொம்ப நல்லவங்களா? இன்றைக்கும் கெட்டவங்க தான். அது இல்லையா? எந்த மனுஷன் நல்லவன் சொல்ல மாட்டோம். நல்ல போதகரே, ஏசப்பா உலகத்தில் இருக்கும்போது ஒருத்தவன் சொல்கிறான் நல்ல போதகரேன்றான். அவர் என்ன சொன்னாடே, நான் மாம்சத்தில் இருக்கிறேன். அதை வந்து வெளிப்படுத்த அவருக்கு ஒரு குற்றம் அறியாத தேவன். அவர்கிட்ட ஒரு தப்பை கூட பிலாத்தினால் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அல்ல இல்லையா? ஏதோ குற்றம் செஞ்சிருந்தா கூட சிலுவையில் அறையெல்லாம் நாமும் பார்த்தோம். ஒரு குற்றத்தையும் காணல. அப்படி அந்த அளவுக்கு குற்றமே அறியாத தேவன். ஆனால் அவரே என்ன சொன்னார்? பிதாவை தவிர ஒரு நல்லவன் அல்லவே. ஏன்னா நான் மாம்சத்தில் வந்திருக்கிறேன். மாம்சத்தில் வந்தால் ஒருத்தரும் நல்லவன் கிடையாது. பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் பொய்யன். அது இல்லையா? பொய்க்கு பிதா, பிசாசுக்கு பிள்ளை. நான் பாவமே செஞ்சதில்லை, நான் அப்படியே பரலோகம் போயிடுவேன்னா நீ உன்ன மாதிரி பொய்யா யாருமே இருக்க மாட்டான். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அது இல்லையா? அப்போ இங்க நல்ல மேய்ப்பன் அவர் நமக்கு என்னவா இருக்கிறாரு? ரொம்ப ரொம்ப நல்ல மேய்ப்பன். அவரை போல நல்லவர் யாருமே இல்லை உலகத்தில். அதான் நல்லவரே உண்மை ஆராதிக்கிறேன்னு நம்ம பாருவோம். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அங்க பாருங்க, ஆடுகள் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனா இராதவன், அதாவது மேய்ப்பனா இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவையினால கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறார். ஏன்னா அவன் எதுக்கு மேய்க்கிறான்? கூலிக்கு மேய்க்கிறான். இந்த ஆட்டை ஓட்டுறவங்க கூட நீங்க உட்காந்து போனீங்கன்னா தெரியும். நீங்க ஓட்டுறதை வச்சே கண்டுபிடிக்கலாம். நான் மெதுவாக கேட்பேன், ஏன் அது உங்கள் ஆட்டவான்னு கேட்பேன். ஆமாங்க எங்கள் ஆட்டை ஒன்று. சரிங்க. ஏன்னு கேட்டால் ஓட்டுறதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பீட் பிரேக்கர் வந்ததுன்னா சுத்தமாக இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு கூட தள்ளின்னு போய் கூட ஏற்றிட்டு போவோம். அந்த மாதிரி மெதுவாக ஓட்டிட்டு போவோம். கூலிக்கு ஓட்டுறவன் என்ன பண்ணுவான்? டெய்லி சம்பளத்துக்கு ஓட்டுறவன் அவன் டமால் டிமெண்ட் எகிரி வச்சு ஓட்டி போச்சு, அதை ஒட்டி போச்சு, அது ஒட்டி போச்சு, இது ஒட்டி போச்சு போய் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு கிடையாது. இல்லை, அது சம்பாதிச்சு கொடுக்குறது 100 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு செலவு வைப்பான் போனதுக்கு. அது இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, மெய்ப்பனே ஆயிராதவன் ஆடுகளுக்கு சொந்தமான கூலிகளால் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்போது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கோ. பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து நமக்கு சொந்தம். அவருடைய சொந்த ஜனமா நம்மளை தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொண்டார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்டார். நம்மளை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் வைத்திருக்கிறார். அப்படி சொல்லினே போலாம். அவரை பத்தி சொல்ல போலாம். நம்மளை அவ்வளோ தூரத்துக்கு கனமுள்ள பாத்திரமா நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேல அவ்வளோ பெரிய அவர் வச்சிருக்கிறார். அவர் சொந்தம் நமக்கு. அல்லேலூயா. கூலிக்காக வேலை செய்கிறவனால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். ஆனால் நான் அப்படி இல்லை. நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலும், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலும், நான் என்னுடைய அறிந்திருக்கிறேன், என்னுடையதால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் நான் கொடுக்கிறேன். அவர் அறியணும். அவர் சொல்ற பாருங்க, அவர் சொல்ற பாருங்க, நான் என்னுடையவைகளை அறிந்தும் அவர் அறிந்திருக்கிறார் நம்மளை. அதே நேரத்தில் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ நான் கிறிஸ்தவன், நானும் பைபிளை திங்குறேன், நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன், எங்கள் வீட்டில் ஸ்டார் கட்டுறேன், எங்கள் வீட்டில் பலகாரம் பண்ணுறன்றதில்லை, ட்ரெஸ்ஸை வாங்குறதில்லை. அவரை அறியணும். அவர் எனக்கு எவ்வளோ தூரம் இருக்கிறாரு. அவர் இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும்? நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதெல்லாம் அவருடைய தேவனுடைய கிருபை. அவருக்கு பர்த்டேங்க. எனக்கு ஜீவனே அவர் தான். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவருக்கு பர்த்டே. அப்படி நினச்சி உனக்கு ஒருத்தவனா செய்யணும், செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த கிறிஸ்மஸ். அது இல்லையா? சும்மா 4 பேர் கொண்டாடுறேன், நானும் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு கொண்டாடிடக்கூடாது. அது இல்லையா? ஒரு பிள்ளை பிறகுதுன்னா அந்த பிள்ளைய வந்து செல்லமாக வச்சுருக்கிறாரு. அப்பா வந்து ஒரு பெண் பிள்ளை பிறந்துச்சு, அந்த பெண் பிள்ளை உயிரை வச்சுருக்கிறான்னு அந்த பர்த்டே எப்படி கொண்டாடுவார்? எப்படி கொண்டாடுவார்? அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுவார். அந்த மாதிரி ஏசப்பா நமக்கு அப்படியா இருக்கிறார். நல்ல மேய்ப்பன், நமக்காக உயிரையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார்.
அவர் நாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் உதவி செய்து கொண்டு இருக்கிறார், செய்வார். நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் நமக்கு செய்வார். ஏன்னா அவருக்கு தோற்றமில்லை, முடிவில்லை, அவர் போறதில்லை. அவர் இங்கே தான் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவது, உன்னை கைவிடுவது எந்த மனுஷனாக இருந்தாலும் அது இல்லையா. எந்த மனுஷனும் இயேசுவை அறிஞ்சிட்டானா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும் பிரியமான, பாதுகாப்பாக இருக்கும் பிரியமான. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரே நமக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் நிறைய வசனம் இருக்குது. யோவான் 11:25 பார்த்தீங்கன்னா நானே உயிர்த்தெழுதல் ஜீவனமாக இருக்கிறேன்றாரு. அதில் யோவான் 14:6 வச்சிங்கனாக்கா நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று மெய்யாக பார்த்தீங்கன்னா நானே மெய்யான திராட்சை செடி. உங்களுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? திராட்சை செடி. ஜாதி திராட்சை, புளி திராட்சை இல்லை இல்லையா. அந்த திராட்சை பழத்தை வாயில போட்டுனா அவ்வளோ இனிமையா இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு என்ன இருக்கிறாரு? திராட்சை செடியா இருக்கிறார். மெய்யான திராட்சை செடி, மெய்யான திராட்சை செடி. அல்ல இல்லையா. உலகத்தில் இருக்கிற திராட்சை செடிலாம் போய் அவர் தான் நமக்கு மெய்யான திராட்சை செடி. திராட்சை தான் என்னங்க? சந்தோஷம். அப்படி சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், வலது பாதத்தில் நித்தியமான பேரின்பம். அந்த யோவான் 15:1 மொத்தம் வாட்சி முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15 முதல் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். அல்லையா. என்னை பலப்படுத்துகிறவர் யாரு? என் பிதா. அல்ல இல்லையா. அது சொல்ல என்னில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனம் பாருங்க. என்னில் நிலைத்திருக்கிறேன், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அவரை அல்லாமல் இந்த உலகத்தில் முன்னிச்சு அவரை விட்டு பிரிஞ்சு அந்த செடியை விட்டு கொடியை அறுத்துக்குச்சுன்னா முடிஞ்சு போச்சு, காஞ்சிடும். அல்லேலூயா. அந்த செடியில் யார் ஒட்டி நிற்கிறாங்களோ, அந்த செடியில் யார் கொடியா அதில் கனெக்ட் பண்ணி இருக்கிறாங்களோ, கனெக்ஷனோடு கூட இருக்கிறாங்களோ, அல்லேலூயா, அதோடு கூட தொடர்பு கொண்டு இருக்கிறாங்களோ, அல்லேலூயா, அவங்க என்ன செய்வாங்க? மெய்யான திராட்சை செடி. அந்த செடிக்குள்ள நாம் நல்ல கனியை கொடுக்கும். அவருடைய சுவாபம் அப்படியே நமக்குள்ளே இறங்கி வரும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு அப்படியே இறங்கும். அவர் எப்படி மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார், அதே போல் நாமும் மகத்துவம் உள்ளவர்களாக இருக்கும். ஏன்னா அந்த செடியில் இருக்கிற கொடி நாம், அந்த கொடியில் இருக்கிற கனி எவ்வளோ நல்லா இருக்கும் யோசிச்சுப்பார். அப்போ நம்ம இடத்துல எல்லாம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்கணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம், இப்படிப்பட்ட கனிகள் எல்லாம் நம்மகிட்ட, அதாவது கஷ்டப்பட்டு வராது, இயற்கையாகவே வந்துடும், சுவாபமாகவே வந்துடும். ஏன்னா அந்த செடி மெய்யான திராட்சை செடி இல்லையா. அதில் நிலைத்திருக்கிறவர்கள் நல்ல கனியை கொடுப்பார். அவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும்படியான கனியை கொடுப்பார். ஒரு நாள் அந்த கனி மூலமாக அந்த திராட்சை செடி தூஷணப்பட்டு போகவே போகாது. ஜெபம். அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, ஹல்லேலூயா, ஜீவ அப்பம் நானே என்று சொன்னீர் ஆண்டவரே. நானே உலகத்துக்கு ஆண்டவர் ஒளியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஆடுகளுக்கு வாசலா இருக்கிறேன். நான் நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். நானே மெய்யான திராட்சை செடி என்று அப்படியே நாங்கள் வாச்சிக்கினே போனால், நானே 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 நீங்க தானையா சொல்றீங்க. உங்களிலே நிலைத்திருக்கிறவன் செழிப்பா இருப்பான் ஐயா, சமாதானமா இருப்பான் ஐயா, சுகமா இருப்பான் ஐயா, பாதுகாப்பா இருப்பான் ஐயா. உண்மை அறியட்டுமே. நீர் எப்படி எங்களை அறிந்து வைத்திருக்கிறீர்கள், அதே போல நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறோம். அப்படியா நீ செய்ய அநேகருடைய மனக்கண்களை திறந்தருளுங்க ராஜா. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது ஏதோ ஒரு பண்டிகை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எங்கள் அப்பாவுடைய பண்டிகை உணர்வோடு கூட நாங்கள் அனுபவிப்போம். உண்மை குறித்து
உம்முடைய உண்மையால் உண்டான நன்மைகளை குறித்து எல்லாருக்கும் பிரஸ்தாபப்படுத்தணும். எல்லாரும் உம்மை தேடி விசாரித்து வந்து இடத்துல சேரணும். அப்படியா நீ செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.